1 கோடி ஒரு கோடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். சர்ஃபான் பிஏ ப்ளாக் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்றைக்கும் ஒரு 10 கிட்ட கூப்பன் போட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உடைய நாட்டம் எதுவோ அதுவே. ஏதோ 30 கோடி ஒரு $1 மில்லியன் அடிச்சிச்சின்னா ஒரு 3 லட்சம் தினாரை கைப்பற்றலாம். ஒரு 30 கோடி வந்துச்சுன்னா ஊரில் இருக்கிற பல தேவைகளை பூர்த்தி செய்யலாம். நம்மளுடைய பார்வையாளர்களுக்காக ஒரு கிவ்அவே ஒன்று கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். எத்தனையோ பள்ளி வாயில்கள், எத்தனையோ மத கலாச்சாரங்கள் சம்மந்தப்பட்ட எத்தனையோ விடயங்கள் சீர்கட்டு போய் இன்றைக்கும் சீரழிஞ்ச நிலையில் இருக்குது. அதுகளை கட்டி எழுப்பலாம். வீடு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பேருக்காவது தேர்ந்தெடுத்து வீடை கட்டி கொடுக்கலாம். பாடசாலைகளை புனரமைச்சு கொடுக்கலாம். வைத்தியசாலைகளை புனரமைச்சு கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல கட்ட எண்ணங்கள் நல்லது செய்கிறதுக்கு சொல்லவா வேணும். எவ்வளவோ பண்ணலாம். எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், நான் மட்டும்தான் வச்சுருப்பேன், நான் மட்டும்தான் அனுபவிப்பேன் அப்படின்னு நான் பார்த்துருக்குறேன். இப்போ ரீசெண்டாக கூட அந்த துபாயில் ஒரு சிலருக்கு அந்த துபாய் வின்னர் சான்ஸ் கிடைச்சதில் லாட்ரியில் நிறைய பேர் அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் இது யாருக்கும் பகிர்ந்தளிக்க மாட்டேன், இந்த பணத்தை மொத்தமும் நானே வைத்துக்கொள்வேன். போகும்போது என்னடா கொண்டா போகிறீங்க? போகும்போது நகத்துக்குள்ளே இருக்கிற ஆஃப்டர் ஆல் நம்மளுடைய நகத்தில் இருக்கிற கழிவுகளை கூட அகற்றிட்டு தான் கொண்டு போய் புதைக்க போகிறாங்க. ஹபன் பண்ணி கொண்டு போய் அடக்க போகிறாங்க. கோடியிலையும் குளத்துலையும் குளித்து என்ன பண்ண போகிறோம்? இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அன்றாத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு, ஏதாவது கொஞ்சம் தொழிலுக்கான ஒரு வாழ்வாதாரம், அவ்வளோதான். வாழ்வாதாரம் போதும். அன்னைக்கு ஏதோ அன்னைக்கு நம்மளுக்கு சாப்பிட்டு சீவிக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு தொழில், ஒரு வீடு, நல்லதொரு குடும்பம். இதுக்கு மேலே என்ன வேணும்? கோடி கணக்கில் காசை குவிச்சு வச்சு என்ன பண்ண போகிறோம்? போகும்போது வெறுங்கையோடு தான் போக போகிறோம். எதை நாம் கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன். இதுக்கு முன்னாடியும் நான் கொஞ்சம் போட்டிருந்தேன். அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சர்ஃபான் பிஏ பேரில் எழுதி போட்டிருக்குது. யாரப் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கரீம். கிடைச்சா 4 பேருக்கு நல்லது செய்யலாம் அப்படின்றது ஒரு மனசுக்கு ஒரு நியதி, நேர்த்தி அப்படின்னு சொல்லாமே. நேர்த்தி கடன் கிடைச்சா நிறைய பேருக்கு, அதுவும் குறிப்பாக வேறு தூரம் போக தேவையில்லையே, நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம பார்வையாளர்கள், அவங்களுடைய பிரச்சனைகளை கஷ்டங்களை கேட்டே ஒருத்தலை நிவர்த்தி பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கரீம். நானும் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த வீடியோவை பெஸ்ட்டாகவே நான் சூஸ் பண்ணுறதா இருக்கேன்.